friends, welcome back to my channel. எப்படி இருக்கீங்க friends? Hope you're all doing good. First of all, let me thank each and everyone for making me achieve this milestone of 1000 subscribers. நீங்க இல்லாம கண்டிப்பா இதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. Thank you so much friends from the bottom of my heart. Okay friends, let's jump into the video. இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். டாப்பியோக்கா, அதாவது மரவள்ளி கிழங்கு எல்லாருமே சாப்பிட்ருப்போம். அந்த மரவள்ளி கிழங்கை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான கேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதையே நான் ஒரு ஹெல்த்தி வேர்ஷன் சொல்கிறேன்னா, இதில் நான் மைதா சேர்க்க போகிறதில்ல அண்ட் பட்டரும் சேர்க்க போகிறதில்ல. வாங்க இந்த ஈஸியான மினிமல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ஓவன் கூட இல்லாமல் எப்படி ஒரு டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சியான மரவள்ளி கிழங்கு கோகனட் கேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 முட்டை உடைச்சி கொடுத்துருக்கேன். அதில் நான் 1 கப்பு ஃபைன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபைன் சுகர் இல்லைன்னா அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதோடையே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம், பட் நான் வீட் ஃப்ளோர் தான் சேர்த்துக்க போகிறேன். அதோடையே ஒரு 1/2 கப்பு டெசிகேட்டட் கோகனட். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா ஃப்ரெஷ் கோகனட் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எசன்ஸாக இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு பீட்டர்லாம் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 300 ml பால், அதாவது ரூம் டெம்பரேச்சர் மில்க் தான், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு சின்ன துண்டு மரவள்ளி கிழங்கு, அதாவது ஒரு 1/2 கப்பு வர்ற மாதிரி அதை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு இல்லை 1/4 கப், அதாவது 1/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த மிக்சரில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதோடையே நான் ஃபைனாக கட் பண்ணி வச்ச பாதாம் அண்ட் வால்நட் அதையும் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாக 300 ml பால் எடுத்திருந்தேன். நல்லா ஒரு பீட்டரால் நல்லா விஸ்க் பண்ணி கொடுத்துருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும், அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் நான் வெஜிடபிள் ஆயிலால் நல்லா க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த க்ரீஸ்டு ட்ரேயில் நான் அந்த டாப்பியோக்கா மிக்சரை சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் நான் கிட்டத்தட்ட 1.5 கப்பு உப்பு, அதாவது டேபிள் சால்ட் சேர்த்து இதை ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டும் வச்சுருந்தேன். இப்போது நம்ம அதில் அந்த கேக் ட்ரேவை வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். இது ஓவனில் கூட பண்ணலாம். 180 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ண வச்சுடுங்க. இப்போ 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்த்துடுறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு டூத் பிக்கால் நம்ம குத்தி பார்த்துடலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது குக்காக இருந்ததுன்னா அந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வரும். இப்போ அது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு சர்விங் ட்ரேக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நம்மளோட டாப்பியோக்கா கோகனட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சியான இந்த டாப்பியோக்கா கேக் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டாப்பியோக்கா கேக் நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓவன் கூட இல்லாமல் நம்ம இதை பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் மைதா இல்லை வீட் ஃப்ளோரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். வெறுமனே மரவள்ளி கிழங்கு வச்சு மாத்திரம் கூட நம்ம இந்த கேக்கை பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. நன்றி, வணக்கம்.